அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற பொதுமக்களுக்கு அனுமதி இல்லாத தடை செய்யப்பட்ட அடர்ந்த காட்டுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான மலை கிராமத்துக்கு நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கேங்க. இந்த மலை கிராமத்துக்கு போகும்போது நான் எக்கச்சக்கமான வன விலங்குகளையும் பார்த்தேங்க. அதே மாதிரி இந்த கிராமத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடியும் எக்கச்சக்கமான வன விலங்குகளையும் பார்த்தேங்க. இந்த விலங்குகளை பற்றி ஒரு தொகுப்பாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த பதிவில் காமிச்சிட்டு, அதுக்கு அடுத்தபடியாக இந்த கிராமத்தை பற்றியும் இந்த பாதையை பற்றியும் உங்களுக்கு தெளிவாக நான் இந்த வீடியோ பதிவில் காமிக்க போகிறேங்க. குட்டி இருக்கு, 3 யானை ஒரு குட்டி. இது குட்டிங்க, இதெல்லாம் கொஞ்சம் பெருசு. ஆயும் குட்டியும் அங்கே நிறுத்தி போலாம். வாங்க நீங்கள் ஒரு 1000 பார்த்துக்கணும். இந்த பக்கம் வரும். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் இப்போ பார்த்த யானைகள் நான் இந்த கிராமத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி பார்த்ததுங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்த மான் கூட்டங்கள் எல்லாமே இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்ததுங்க. இது எல்லாமே ஒரு சின்ன தொகுப்பாக உங்களுக்கு காமிச்சிட்டு இப்போ தொடர்ந்து நான் பயணித்து போயிட்டுருக்கேங்க. இந்த பாதை பொதுமக்களுக்கு அனுமதி இல்லாத ஒரு பாதைங்க. இந்த பாதையில் பயணம் பண்ணணும்னா உள்ளூர் மக்கள் யாராவது இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக பயணம் பண்ண முடியுங்க. அந்த மாதிரியான ஒரு பாதையில் காலையில் 6 மணிக்கு நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பயணம் பண்ணி போகணுங்க. என்ன ரீசன்னா, இந்த பாதையில் 36 ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குதுங்க. அதே சமயம் இந்த பாதையில் இடதுபுறமாக ரொம்ப ஆழமான பள்ளத்தாக்குலாம் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த பாதையில் ஒரு அழகான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குதுங்க. இந்த நீர்வீழ்ச்சியும் பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு நீர்வீழ்ச்சிங்க. இதே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாதையில் நிறைய பேர் பயணம் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. 15 வருஷத்துக்கு பின்னாடி இப்போ அதுவும் பர்டிகுலராக சொல்ல போனால் இப்போ ஒரு 2 வருஷமாக இந்த பாதையில் ரொம்ப அதிகமான கட்டுப்பாட்டுகளோட இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி போகணுங்க. அது உள்ளூர் மக்கள், உள்ளூர்
வாகன பதிவெண் இருந்தால் மட்டும்தான் இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி போகணுங்க. உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த பாதை வந்து கல்லட்டி வழியாக மசனகுடி போகிற பாதைங்க. இந்த வீடியோ பதிவிலே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது எந்த கிராமத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மசனகுடி பகுதியில் அமைஞ்சிருக்கிற பொதுமக்களுக்கு அனுமதி இல்லாத, எந்த ஒரு வெளியாட்களும் போக முடியாத பழங்குடியின மக்கள் வாழ்கிற ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோங்க. இந்த கிராமத்தை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இந்த கிராமம் வந்து அடர்ந்த காட்டுக்கு நடுவில் புலிகள் காப்பகத்துக்கு உள்ளே அமைஞ்சிருக்கிற ஒரு பழங்குடி கிராமங்க. இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற காட்டுகளில் யானைகளும், புலிகளும், சிறுத்தைகளும், கரடிகளும் மிக அதிகமாக வாழுதுங்க. 200க்கும் மேற்பட்ட புலிகள் வாழ்கிற இந்த புலிகள் காப்பகத்துக்கு உள்ள ஏறக்குறைய ஒரு 10 மலை கிராமங்கள் இருக்குதுங்க. இந்த 10 மலை கிராமங்களில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, வெளியாட்களுக்கு அதாவது பொதுமக்களுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 6, 7 கிராமம் வரைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இன்னும் ஒரு 2, 3 கிராமம்லாம் வெளியாட்கள் யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லைங்க. அந்த மாதிரியான ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. அதுவும் இந்த வழியில் நம்ம பயணம் பண்ணி போகணுமுன்னா, காலையில் 6 மணியில் இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தான் இந்த வழியில் நம்ம பயணம் பண்ணி போக முடியுங்க. அது உள்ளூர் வாகனமாக இருந்தாலும் கூட, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் இந்த வழியில் நம்ம பயணம் பண்ணி போகிறதுக்கு சோதனை சாவடியில் அனுமதிப்பாங்க. என்ன காரணம்னா, இந்த வழியில் இருக்கிற 36 கொண்டையூசி வளைவுகளும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான கொண்டையூசி வளைவுகளுங்க. அதே சமயம் இந்த பாதையில் இடதுபுறமாக ரொம்ப ரொம்ப ஆபத்தான, ரொம்ப ஆழமான பள்ளத்தாக்குலாம் இருக்குதுங்க. இந்த வழியில் இதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி பயணம் பண்ணி எக்கச்சக்கமான வாகனங்கள் வந்து இந்த பள்ளத்தாக்கில் விழுந்து எக்கச்சக்கமான உயிர் சேதங்களும் நடந்திருக்குங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த பாதையில் பயணம் பண்ணுறதுக்கு பொதுமக்களுக்கு அனுமதி தரமாட்டேங்கிறாங்க. அது வந்து உள்ளூர் மக்களுக்கு இந்த கட்டுப்பாட்டுகளோட மட்டும்தான் இந்த பாதையிலும் பயணம் பண்ண முடியுங்க. அந்த மாதிரியான ஒரு ஆபத்தான பாதையில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. நீங்கள் இப்போ கூகுள் மேப்பில் ஊட்டியில் இருந்து முதுமலை இல்லைன்னா பந்திப்பூர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஊட்டி அதுக்கு அடுத்தபடியாக கூடலூர் போய் முதுமலைக்கு வர்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கூகுள் மேப்லேயே காமிக்குங்க. ஆனால் சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் இருந்து தலைக்குந்தா வந்து தலைக்குந்தாவிலேருந்து கல்லட்டி, மசனகுடி, முதுமலை அப்படின்னு சொல்லி காமிக்குங்க. இப்போ ரீசெண்டாக கூகுள் மேப்பில் இருந்து கூட இந்த பாதையை எடுத்துட்டாங்க. இந்த பாதையை காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு பாதையில் இப்போ நம்ம பயணம் பண்ணி ஒரு பழங்குடியினர் கிராமத்துக்கு நம்ம போகிறோங்க. இந்த கிராமத்தை பற்றி நான் சொல்லணுன்னா, இந்த கிராமமும் கூகுள் மேப்பில் இல்லாத கிராமங்க. நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்துக்கு போகிற பாதையும் இந்த கிராமமும் எங்கேயுமே காமிக்காதுங்க. அப்படிப்பட்ட கிராமத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த கிராமத்தோட பேர் என்னன்னு நான் வந்து இந்த கிராம மக்கள்கிட்ட கேட்டேங்க. பட்டு வீடியோவில் என்னால் வந்து அதை பதிவு பண்ணும்போது எங்கேயும் மிஸ் பண்ணிட்ட போல இருக்குங்க. இந்த கிராமத்தோட பேர் கூட எனக்கு இது வரைக்கும் இன்னும் தெரியாதுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கிராமத்துக்கு போகிற பாதை எப்படி இருக்கு, இந்த கிராமத்தில் இருக்கிற வீடுகள், இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி இந்த கிராம மக்கள்கிட்ட கேட்டு இந்த வீடியோ பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. இதுக்கு மேலே நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து லைவாக வந்து ரெக்கார்ட் ஆகுங்க. நான் இந்த கிராமத்துக்கு பயணம் பண்ணி போயிட்டு அதுக்கு பின்னாடி பக்கத்தில் இருக்கிற இன்னும் சில இடங்களுக்கு பயணம் பண்ணி போகிறதுக்காக பிளான் பண்ணி நம்ம நண்பர்களோட உதவியோட வந்திருக்கேங்க.
சொன்னீங்களே அதுவே எடுக்க போறீங்க அது ஒரு மசனகுடியில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவாங்களே அந்த பிரிட்ஜ் தான் மேடம் இது. இந்த பிரிட்ஜை வச்சு தான் நிறைய பேர் ரீல்ஸ் போடுவாங்க. அந்த பிரிட்ஜிலேருந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகும். உங்களுக்கு எல்லா பக்கம் மாந்தான் கீழெல்லாம் கீழே ஃபுல்லாக மாந்தா இருக்கு. எல்லா பக்கம் மான் இருக்கு. கலங்களாக போகுது நல்லா தண்ணி நல்லா நல்லா தேஞ்சிருக்கு போல இருக்கு. இவ்வளோ கலங்களாக இருக்கு. ஆமாம் ஒன்றும் இல்லைங்க மழை கொஞ்சம் பேஞ்சிருக்கு போல இருக்கு. ஃபுல்லாக கலங்களாக இருக்குது. தாண்டி அந்த பக்கம் தான் மரம் இருந்துச்சு போன வாரம். ரோட்டு மேலே இருந்தால் மட்டும் தான் நல்லா கிளியராக தெரியும். ஆல் சீசன் அதான் சீசனே இல்லை அதுக்கு.
சொக்கநல்லி தான். சொக்கநல்லிங்களா? உங்கள் பேருங்கம்மா? பஸ்வி. பஸ்வி. பசுவன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாங்க. மேல். ஆமாம். பஸ்விங்கிறது ஃபீமேல். ஃபீமேல் பஸ்வி. ராம்விலாஸ் பஸ்வன். உங்களுக்கு இங்கே என்னென்ன மாதிரி தொழில்மா? நாங்கள் ஆடு தான் மேய்க்கிறோம். ஆடு தானுங்களா? ஆடு கோழி இந்த மாதிரி உயர்வன் சேர்க்க மாபேதாளி. தோட்டத்தில் என்னென்ன பண்ணுறீங்க? எல்லாம் உழுதுருக்கீங்க? உழவங்க விதை ಬೆಂಗಿಯ ಪಚ್ಚೆಪೆರಂಗಿ ಬದನೆಕಾಯಿ ಬದನೆಕಾಯಿ ಮೆಕ್ಕಿರ್ಕಮ್ಮ ಅದ ಬೇಡ ಬಿಟ್ಟಿರ್ಕಮ್ಮ ಪೆಕ್ಕಿಲ್ಲ நீங்கள் பேசுகிற தமிழுங்களா கன்னடங்களா இல்லை உங்கள் எல்லாம் கலந்துருங்களா? இருளாசோடது. ஓகே.
மழை பெஞ்சாதான் இவங்களுக்கு வீடு. மழை பெஞ்சாதாங்க. இவங்க தண்ணி வசதி இல்லை. குடிக்கிற தண்ணியெல்லாம் வருதுங்களாம்மா? குடிக்கிறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கே மழை பெஞ்சாதான். அதாங்க ஆனையடி ரோடு. அங்கே போகிறது லாங்குவேஜ் என்ன இருளாஸ். மொழி பேசுறீங்க? இருளாஸ். தமிழ் நல்லா பேசுறீங்க. ஒசி ஒசி. இருளாஸ்ல ஒசி. ஃபுல்லாக ஆடு மேய்க்கிறது தான். அது மாறி இருக்கானா? சரி வந்தால் கிடைக்கு போகாது. சரி ಈ மாறி என்ன? ஆமாண்ணா. சேரில் இருக்கு அவர்கிட்ட கேட்டு. அண்ணா இன்னொன்று எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க பாட்டி? நாம் ஒரு 20-30 வருஷம். 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம் உங்க ஆச்சு. பசங்க பசங்க இங்கே தான் இருக்காங்க. இங்கே தான் இருக்காங்க. இங்கே அது வேலையெல்லாம் வேலை எங்கேயும் இல்லை, எல்லாம் இங்கே தான். ஆஹா. எல்லாம் வீட்டில் தான். இப்போ இந்த விவசாயம் பண்ணுறீங்களாம்மா? இதெல்லாம் வந்து யானை இந்த மாதிரி கரடி சிறுத்தை அந்த மாதிரிலங்க போகிறது. ஒன்றும் பண்ணுறது இல்லைங்களா? இப்போ ஆடெல்லாம் இத்தனை ஆடு வச்சுருக்கீங்க, சிறுத்தை நடமாட்டெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ஆடை பிடிக்கிறதுங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லைங்க. எந்த மாதிரியான விலங்குகள் இங்கே வருதுங்க? இதில் இங்கே என்ன மாதிரி வருது? எல்லாம் இங்கே தான், ஆடு மாடு தான். இல்லை யானை சிறுத்தை புலி அந்த மாதிரிலாம் வருதுங்களா? அதெல்லாம் வர்றது போகிறது, அதுதான் நமக்கு தெரியாதே. இங்கெல்லாம் வராங்க. இங்கே வீட்டு பக்கத்தில் வந்து தொந்தரவு பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அழகா அதை இது பண்ணி முடி. இதான் உங்கள் வீடுங்களாம்மா? கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருவீங்களா? எப்போ கட்டினதுங்களா? 10 வருஷம். 10 வருஷம் ஆச்சுங்களா? இங்கே இருக்க எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் வீடு இருக்குங்களா? கவர்மெண்ட் வீடு. சரிங்க. இப்போ ரேஷன் மற்றதெல்லாமா எப்படி வருது உங்களுக்கு? ரேஷன்லாம் எப்படி வருதுங்க? ரேஷன் வாழைத்தோட்டம் தான். வாழைத்தோட்டங்களா? வருதுங்களா? எல்லாம் கிடைக்குதுங்களா? ரேஷன் நல்லா கிடைக்குது. போகலாம். இதெல்லாம் வீடுங்களா? அது கோழி. கோழிங்களா? கோழி. சரி சரிங்க.